நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 4. துளசியின் வீட்டுக்கு சென்று திரும்பிய கிருஷ்ணாவின் உள்ளமும் உடலும் ஒரு சேர கலைத்து போய்விட்டது. பொன்னிறத்தகத்தில் ஆர்கே பவனம் என்ற பெயருடன் கருப்பு நிற இருப்பு கம்பிகளுடன் ஓங்கி உயர்ந்த கேட் திறக்க அவனுக்கு வணக்கம் வைத்த காவலாளிக்கு பதில் வணக்கம் சொல்லிவிட்டு காரை பார்க்கிங்கில் நிறுத்தி பூட்டினான். இரவின் கருமையை முடித்தளவுக்கு விரட்ட முயலும் விளக்குகள் ஆங்காங்கு புல்வெளிக்கு நடுவே மின்னிக் கொண்டிருக்க, அதன் நடுவிலிருந்து வளைந்து நெளிந்து செல்லும் கருங்கற்படிகள் வீட்டை நோக்கி மேலேற, கார் பார்க்கிங்கிலிருந்து மலைமேல் அமைந்திருப்பது போல உயரத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தது ஆர்கே பவனம் என்ற 3 மாடிகளைக் கொண்ட பழமையும் புதுமையும் கலந்த அந்த பங்களா. பங்களாவுக்குள் செல்வதற்கான கருங்கற்படிகளில் மேலே செல்வதற்காக ஏறியவனின் பார்வையில் விழுந்தது சில சிற்பங்கள் சூழ கருங்கற்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த அழகிய நீரூற்று. அதில் விழுந்து கொண்ட நீர் மெதுவாக சென்று சற்று தூரத்தில் அழகுக்காக வடிவமைக்கப்பட்டிருந்த செயற்கை குளத்தில் சென்று சேர, அக்குளத்தை மாசுபடுத்தா வண்ணம் வளர்க்கப்பட்டிருந்த நீர்வாழ் தாவரங்களின் இடையிடையே அலர்ந்திருந்த அல்லி மலர்கள் வெளியிட்ட நாசியை உறுத்தாத நறுமணத்தை உள்ளெழுத்தபடியே தொலைவில் தெரியும் வீட்டை வெறித்தவன் அதை நோக்கிச் செல்லாமல் பங்களாவின் கிழக்கு பக்கமாய் விரிந்த புல்வெளியில் நடைபோட்டபடி அங்கிருந்த சிறிய நீச்சல் குளத்தின் அருகே சென்று அமர்ந்தான். சூழ்ந்திருந்த வானுயர் மரங்களும் வாயிலுக்கு அரணாக அழகாக வளர்க்கப்பட்டிருந்த குட்டை புதர் செடிகளுமாக ரம்மியமாக காட்சியளித்த அந்த பங்களாவில் பணிபுரியும் வேலையாட்கள் அனைவரும் கார் பார்க்கிங் இருக்கும் கீழே உள்ள நிலப்பகுதியில் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வீடுகளுக்கு பணி முடிந்ததும் சென்றுவிட அப்பங்களா மிகவும் அமைதியாக இருந்தது. கிருஷ்ணா நீச்சல் குளத்தின் பக்கவாட்டில் போடப்பட்டிருந்த மரபெஞ்சில் அமர்ந்து சிறிது நேரம் நீச்சல் குளத்தின் தண்ணீரில் விழுந்த நிலவின் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தார். ஏதோ தோன்ற அந்த பங்களாவின் புறம் திரும்பி அமர்ந்தவள் பெரும்பூச்சு விட்டபடி, மைடியர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, உங்க பேரு தான் எனக்கு வச்சிருக்காங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பேரை நான் தானே. நான் படுற கஷ்டம்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா தாத்தா? கோட்டை மாதிரி வீடு இருக்கு, எள்ளுனா எண்ணெயா நிக்கிற மாதிரி சர்வர்ஸ் இருக்காங்க, இன்னும் 3 தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்கு. ஆனா உங்க செல்ல பேரனுக்கு மன நிம்மதி இல்லையே தாத்தா. இதெல்லாம் ஒருத்தியால மட்டும்தான் எனக்கு தர முடியும். ஆனா அவ என்ன விஷமா வெறுக்கிறாளே என்று வாய்விட்டு புலம்பி மனவலியை குறைக்க முயன்றான். சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தவன் வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்து அங்கிருந்து எழுந்து வீட்டை நோக்கி நடையை கட்டினான். ஒரு ராஜகுமாரனின் கம்பீரத்தோடு வந்தவனை எப்போதும் போல இன்முகத்தோடு வரவேற்றது அந்த பங்களா. அதன் ஆளுயர மரக்கதவை தாண்டி ஹாலின் தரைவிரிப்பில் காலை வைத்தவனின் காதில் விழுந்தது அந்த பேச்சு சத்தம். ராகுல், உனக்கே புரியவே மாட்டேங்குது. ஒன்னு இல்ல, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்ல. என் பேச்ச கேட்காம எல்லாருமா சேர்ந்து கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு இப்போ நிச்சயதார்த்தத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. ஏண்டா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்ச நீயே இப்படி பேசுற என்ன அர்த்தம் என்று தெளிவான குரலில் இயம்பியவளின் முன்னே சென்று நின்றான் கிருஷ்ணா. அவனை கண்டதும் போனில், நான் அப்புறமா பேசுறேன் ராகுல், பாய், குட் நைட் என்று சொல்லி உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவனை பார்த்தாள் அந்த இளம் பெண். கிட்டத்தட்ட அவனது சாயலில், அவனது உயரத்தில், அடர்ந்த சுரட்டை முடியுடன், அகன்ற தீட்சண்யமான விழிகளுடன், பார்த்தவுடன் மனதை அள்ளும் அழகுடன், அந்த வீட்டின் இளவரசிக்கே உரித்தான கம்பீரத்துடன் சிவப்பு நிற டிஷர்ட், கருப்பு நிற பட்டியாலா பேண்ட் சகிதம் நின்று கொண்டிருந்தாள் அவள். அவள்தான் சஹானா, கிருஷ்ணாவின் தங்கை. தங்கை என்றாள் உடன்பிறந்த தங்கை அல்ல, கிருஷ்ணாவின் சித்தப்பா மகள். அவனை விட 3 வயது இளையவள். அவர்களின் மருத்துவமனை நிர்வாகம் முழுவதையும் தனது மேற்பார்வையில் வைத்திருப்பவள். தெளிவான சிந்தனையும் கம்பீரமான அழகும் ஒருங்கே கொண்டவளான சஹானாவுக்கு இப்போதைக்கு இருக்கும் பெரும் பிரச்சனையே அவளுக்கும்
கிருஷ்ணாவின் நண்பனான ராகுலுக்கும் நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்தமும் அதைத் தொடர்ந்து நடைபெறப் போகின்ற திருமணமும் தான். அவள் தன் எதிரே நிற்கும் தமையனை தவிப்புடன் பார்த்தபடி, கிரிஷ், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. உன் ஃப்ரெண்டு வாழ்க்கை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நாசமாயிடும் தெரிஞ்சும் எப்படி உன்னால சாதாரணமா இருக்க முடியுது என்று கேட்க, கிருஷ்ணா அவளது சுருட்டை முடியை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தபடி, சதா, உன்னை கல்யாணம் பண்ணுங்கிறது ராகுலோட முடிவு. இதுக்கடையில நாங்க யாரு என்ன சொன்னாலும் அவன் கேக்குறதா இல்ல. அவன் உன்னை ரொம்ப காதலிக்கிறான். அவனோட முழு காதலையும் உன்கிட்ட ஒப்படைக்கிற நாளுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கவன் கிட்ட போய் கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னா நல்லாவா இருக்கும் என்று தங்கையை சமாதானம் செய்ய முயன்றான். சஹானா அவனது வார்த்தைகளை பிடித்து கொண்டவள், எக்ஸாக்ட்லி கிரிஷ், அதையெல்லாம் நானும் சொல்றேன். ராகுலோட உண்மையான காதலுக்கு நான் தகுதியானவ கிடையாது. என்னால ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்படவோ கனவு காணவோ முடியல. காரணம் என்னன்னு உனக்கே தெரியும் கிரிஷ். எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம் கிரிஷ்? நான் ராகுலுக்கு பொருத்தமானவ இல்ல என்று படபடவென்று வெடித்து தீர்த்தாள். கிருஷ்ணா கையை கட்டியபடி படபடவென்று பொரிந்து தள்ளும் தங்கையை பார்த்தபடி நின்றிருந்தவன் அவள் பேசுவதை நிறுத்துமாறு சைகை காட்டிவிட்டு, லிசன், இன்னொரு தடவை ராகுலோட காதலுக்கு நீ தகுதியானவ இல்லன்னு என்னோட காதுபட சொல்லக்கூடாது சகா. பிகாஸ் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் உண்மையான காதல் அடையிற தகுதியுடையதுதான். அதுல நீ மட்டும் விதிவிலக்கு கிடையாது. எனக்கு என்னோட காதல் கிடைச்ச மாதிரி உனக்கும் உன்னோட காதல் ராகுல் மூலமா கிடைக்கும். குரலில் ஏற்ற இறக்கங்களுடன் அவன் சொன்னதை கேட்டு முடித்தவளுக்கு அவனது எனக்கு கிடைத்த காதல் என்ற வார்த்தை மனதுக்குள் பெரும் நிம்மதியை கொண்டு வரவே இப்போது பேச்சை கிருஷ்ணாவின் விவகாரத்தை பற்றியதாய் மாற்றினாள் அவள். கிரிஷ், உன்னோட பிரின்சஸ மறுபடியும் பாத்துட்டியா? அவ என்னடா சொன்னா? இன்னும் உன் மேல கோமாதான் இருக்காளா? அவ போட்டோ வச்சிருந்தா காட்டேன் பிளீஸ் என்று ஆர்வமாய் கேட்டவளைக் கண்டு விரக்தியுடன் புன்னகைத்தான் கிருஷ்ணா. சகா, இப்போ விஷயம் என்னோட பிரின்சஸ் பத்தினதில்ல, உன்னோட கல்யாணம் பத்தினது. நீ மட்டும் ராகுல கல்யாணம் பண்ணிக்க தயங்கிறனா கட்டாயமா டேட் என்ன மன்னிக்கவே மாட்டார். அவர் கடந்த சில மாசங்களாதான் என்கிட்ட முக கொடுத்தே பேசுறார். அதுவும் ராகுல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டதால இந்த கல்யாணம் உன்னோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருன்ற நம்பிக்கையில தான் அவர் என்ன மன்னிச்சு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப நீ மட்டும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவர் மறுபடியும் என் மேல கோவப்பட்டு என்ன ஒரே அடியா வெறுத்துருவாரு சகா. எப்போ ராகுல் மனமேடையில உன் கழுத்துல 3 முடிச்சு போடானோ அப்பத்தான் நான் என்னோட பிரின்சஸ் பத்தியோ எங்களோட காதலை பத்தியும் யோசிப்பேன். சோ நீ கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு மேல்தளத்தில் இருக்கும் அவனது அறைக்கு செல்ல மாடிப்படியில் ஏறியவன் அவள் கண்ணிலிருந்து மறையும் வரை சஹானா அங்கேயேதான் நின்றிருந்தாள். கிருஷ்ணாவின் வார்த்தைகளை அசை போட்டபடியே தனது அறையை அடைந்தவளே படுக்கை வரவேற்றது. அறையில் விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் விழுந்தவள் அறையில் கிடந்த தலையணையை கட்டிக்கொண்டு எண்ண அலைகளில் நீந்த ஆரம்பித்தாள். என்னதான் அவளது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு கிருஷ்ணா அவனே பொறுப்பாளி என்று பழி ஏற்றாலும் நடந்த உண்மைகள் யாவும் சஹானா நன்கு அறிவாளே. தனது வாழ்க்கை மட்டுமில்லை, இன்று கிருஷ்ணா அவனது காதலை இழந்து உயிரற்ற ஜீவனாய் வாழ்வதற்கும் மூல காரணி தான் மட்டுமே என்பதும் அதை யாரிடமும் சொல்லக்கூட இயலாத வகையில் கிருஷ்ணாவுக்கு தான் அளித்த சத்தியமும் அவளை நிம்மதியின்றி பரிதவிக்க வைத்தது. ஒவ்வொரு முறையும் அவளது பெரியப்பா ராகவேந்திரன், கிருஷ்ணாவின் தந்தை, தனது வாழ்வு பட்டமரமாகி விட்டதற்கு கிருஷ்ணாதான் காரணம் என்று அவனை குற்றம் சாட்டும்போது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று கத்திவிடும் ஆவேசம் அவளுக்குள் எழும். ஆனால் அதை கண்டுகொண்ட கிருஷ்ணாவின் எச்சரிக்கை பார்வை அவளது வாயை கட்டி போட்டுவிடும். இவ்வாறு பல்வேறு சிந்தனைகளால் அலைக்கழிக்கப்பட்டவள், என்னால கிருஷ்ணா பட்ட அவமானம், கஷ்டம் எல்லாமே போதும். இனிமே அவனுக்கும் பெரியப்பாவுக்கும் இடையில என்னால எந்த இடைவெளியும் வந்துடக்கூடாது. இதுக்காகவாச்சும் நான் ராகுல கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்ற முடிவை எடுத்துவிட்டு உறங்க முற்படுகையில் நேரம் பின்னிரவை தொட்டுவிட்டது. அதே நேரம் ஊட்டியில் துளசியும் கிட்டத்தட்ட அலைப்பாயும் மனநிலையுடனே உழன்று கொண்டிருந்தாள். அவள் அருகில் கள்ளம் கவடமற்ற முகத்துடன் உறங்கும் மகளை ஆதூரத்துடன் பார்த்தவளின் உள்ளத்தில் 1000 கேள்விகள் இருந்தது. கிருஷ்ணா எவ்வாறு இவ்வளவு உறுதியாக மித்ராவை அவனது மகள் என்று நம்புகிறான்? ஒருவேளை தனது வாழ்வில் மீண்டும் நுழைய அவன் மித்ராவை பகடைக்காயாக்குறானோ? தன்னை கண்ட தினத்திலிருந்து
இன்று வரை தன்னை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பதாக அவன் கூறுவது உண்மையாக இருக்குமோ? இந்த கேள்விகள் அனைத்தும் பூதாகரமாக தோற்றமளிக்க துளசியால் நிம்மதியாக கண்ணயர இயலவில்லை. 6 வருடங்களுக்கு முன்னர் காதல் என்னும் மாய நதியில் இறங்கியவள் கிருஷ்ணா என்னும் சுழலில் மாட்டிக்கொண்டு அரும்பாடுபட்டு வெளிவந்து இன்று ஒரு அமைதியான தெளிவான நீரோடை போன்ற வாழ்க்கையை அவளது செல்ல மகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்க, தற்போது மீண்டும் கிருஷ்ணாவால் தனது மனம் அலைபாயத் தொடங்கிவிட்டது என்று எண்ணி குறைவட்டு கொண்டாள் துளசி. ஆனால் 6 வருடத்துக்கு முன்னர் இருந்த துளசி வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புபவள். இன்று இருக்கும் துளசியின் அறிவு முதிர்ச்சியில் 1% கூட இல்லாத முட்டாள் பெண் அவள். இப்போது காலம் என்ற ஆசான் அவளுக்கு அளித்திருந்த வலிமிகுந்த அனுபவங்கள் அவளை பக்குவப்படுத்திவிட்டதால் இம்முறை அவள் அதிகம் சிரமப்படாமல் தன்னை கிருஷ்ணாவிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சியில் இறங்க முற்பட்டாள். அதன் முதல் படி, இனி கிருஷ்ணாவை அவள் எதிரில் வந்தாலும் அவள் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் அவளது வேலையை கவனிக்க வேண்டும். 2வது, எக்காரணத்தைக் கொண்டும் மித்ராவை அவன் சொந்தம் கொண்டாட அனுமதிக்கக் கூடாது. 3வது, அவன் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி மித்ராவை தன்னிடமிருந்து பிரிக்க முயன்றாள். அதை முறியடிக்கும் முயற்சியாக இனி தனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆர்டரையும் கவனமாக செய்து கொடுத்து தனது துறையில் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி அவனுக்கு சற்றும் குறையாத வசதி வாய்ப்புகளை மித்ராவுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். இத்தீர்மானங்களை தனது ஆழ்மனதில் பதிய வைத்துக் கொண்டவள் அவை கொடுத்த தைரியத்தில் கண்ணை மூடி நித்திரலோகத்தில் அடியெடுத்து வைத்தாள். மித்ரா தூக்க கலக்கத்தில் அன்னையை கட்டிக்கொள்ள மகளை அணைத்தபடி உறங்கத் தொடங்கினாள் துளசி. சுகி, அந்த லெககாவை பேக் பண்ணிட்டியா? பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு பிளவுஸ்ல ஸ்டோன் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதுல இருக்குதானே? என்று பரபரப்பாக பேசியபடி வேலைப்பாடுகள் முடிந்த ஆடைகளைக் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் பெரிய பேகை எடுத்து வைத்தாள் துளசி. நேற்றைய கலவரத்தில் தடைபட்டு போன கோயம்புத்தூர் திருமண ஆர்டருக்கான உடைகளை மணமகள் வீட்டில் ஒப்படைப்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் துளசியும் சுகன்யாவும். சுகன்யா இன்னும் சில டிசைன்கள் வரையப்பட கோப்புகளை எடுத்து பேகில் வைத்துவிட்டு வேலைப்பாடுகள் முடிந்த உடைகளை கசங்காமல் அதற்கான பேகில் வரிசையாக வைத்துவிட்டு நிமிர்ந்தவள், எல்லாம் பக்கவா இருக்கு. அந்த மகாராணி இதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா, சேஞ்சஸ் பண்ணணுமான்னு மட்டும்தான் சொல்லணும் என்று கூறிவிட துளசி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கையில் வைத்திருந்த மொபைலில் நேரத்தை பார்க்க காலை 6 மணியை காட்டியது. அது மித்ரா இன்னும் துயில் கலையாமல் இருக்க துளசிக்கும் சுகன்யாவுக்கும் தேநீர் தயாரித்து கொண்டு வந்த மீனாவிடம், மா, மித்ராவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுங்க, நாங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே காட்டிட்டு மதியத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம் என்று சொல்ல, இத நீ சொல்லணுமா துளசி? மித்ராவை பத்தி கவலைப்படாம வேலையில கண்ணா இருந்து முடிச்சிட்டு வாங்கடா. அப்படியே அவ அடம் முடிச்சாலும் உடனே உனக்கு போன் பண்றேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் உன் பொண்ணு கப்சிப் தான் என்று பாவனையுடன் செய்து காட்ட அதை பார்த்த துளசிக்கும் சுகன்யாவுக்கும் காலையிலேயே சிரிப்பு பேரிட்டு கொண்டு வர அந்த வீட்டை சிரிப்பு சத்தம் சில நிமிடங்களுக்கு ஆக்கிரமித்திருந்தது. அதே நேரம் கோயம்புத்தூரில் ஆர்கே பவனம் பறவைகளின் கானத்தில் விழித்துக் கொண்டது. அந்த மாளிகையில் பணியாட்கள் பரபரப்புடன் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்ய ஆரம்பிக்க வீட்டின் சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவராக விழித்துக் கொண்டனர். கிருஷ்ணா உடற்பயிற்சி செய்வதற்காக கையில்லாத பனியன் ஷார்ட்ஸ் சகிதம் ஹாலுக்கு வர அவனது தங்கையும் டி-ஷர்ட் யோகா பேண்ட் அணிந்தபடி ஹாலில் அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். படியிறங்கும் கிருஷ்ணாவை பார்த்ததும் உற்சாகமாய், கிரிஷ், குட் மார்னிங் என்று புன்னகையுடன் இயம்ப கிருஷ்ணா தங்கையின் சிரிப்பு கொடுத்த குதூகலத்துடன் அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் அவளது போனிட்டெயிலை இழுத்து குறும்பு செய்தபடி, என்ன நூடுல்ஸ், இன்னைக்கு காத்தாலேயே பிரிஸ்கா இருக்கு, இது சரியில்லையே என்று கேலி செய்ய சகானா பொய்யாய் முகம் சுடித்தவள், ஆ, வள்ளிக்குதுரா கிரிஷ், இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்த இந்த ஆர்கே பவன்ல யாருமே இல்லையா என்று விளையாட்டாய் கத்தினாள். அப்போது வெள்ளிச்சனங்கையைப் போல ஒரு சிரிப்பொலி கேட்க இருவரும் திரும்பி பார்த்துவிட்டு அங்கே நின்ற நடுத்தர வயது பெண்மணியை கண்டதும் அவர்களும் அவருடன் சேர்ந்து நகைக்க ஆரம்பித்தனர். அவர் சாரதா, இந்த ஆர்கே பவனத்தின் சொந்தக்காரரான ராதாகிருஷ்ணனின் இளைய மருமகள். ஆனால் அதற்குரிய பகட்டோ அலட்சியமோ கர்வமோ எதுவுமே இல்லாமல் அனைவரிடமும் இன்முகத்தோடு பழகத் தெரிந்தவர். அவரது சகோதரியும் ஆர்கே பவனத்தின் மூத்த மருமகளுமான சாவித்திரியின் மறைவுக்குப் பிறகு தாயென்று தவித்த கிருஷ்ணாவை தன்னுடன் அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்று தாய்க்குத் தாயாய் அவனை தாங்கியவர்.
அவரது கணவரும் ராதாகிருஷ்ணனின் இளைய மகனுமான விஜயேந்திரனும் மனைவியைப் போல எளிமையும் பழகுவதற்கு இனிமையும் கலந்த மனிதர்தான். இப்போது மூத்த சகோதரருடன் சேர்ந்து மாளிகையை சுற்றி பறந்திருக்கும் புல்வெளியில் நடைப்பயிற்சியில் இருந்தார் அவர். மனைவி மக்களின் சிரிப்புச் சத்தம் காதில் விழவே அந்த அற்புத காட்சியை தமையனுடன் சேர்ந்து ரசிக்க வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தார் விஜயேந்திரன். அவருடன் நடந்து வந்த உயரமான, வயதினால் ஏற்பட்ட நரை அழகுடன் கம்பீரமான மனிதர்தான் ராகவேந்திரன், ராதாகிருஷ்ணனின் மூத்த புதல்வர், சாவித்திரியின் கணவர். இவ்வளவுக்கும் மேலாக இப்போது அவர் உள்ளே வந்து தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்தபடி பார்த்த பார்வையில் முகம் மாறி அமர்ந்த கிருஷ்ணாவுக்கு உயிர் கொடுத்து அவன் இப்போவுலகுக்கு வர காரணமானவர். சில வருடங்களாக தந்தைக்கும் மகனுக்கும் சுமூகமான உறவு இல்லை என்றாலும் இருவரும் ஒருவர் மீது மற்றொருவர் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். இருந்தாலும் முன்பு போல இருவரும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து பேசிக் கொள்வதில்லை. முடித்த மட்டும் தவிர்த்தனர். ராகவேந்திரன் வழக்கத்துக்கு மாறாக இன்று மகனும் தம்பி மகளும் சிறு பிள்ளைகள் போல சாரதாவுடன் சிரித்து பேசுவதை பார்த்து பூரித்தவர் சகாவிடம், குட்டிமா, என்னடாச்சு? காலையிலேயே நீயும் அண்ணனும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல என்றபடி சோஃபாவில் அமர அவரை தொடர்ந்து அமர்ந்தார் விஜயேந்திரன். சகானா பெரியப்பாவுடன் கலகலப்பாக உரையாட ஆரம்பிக்க விஜயேந்திரன் பள்ளியில் நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகள் குறித்து கிருஷ்ணாவுடன் விவாதிக்க ஆரம்பித்தார். இதற்கிடையே பணியால் பெரியவர்களுக்கு தேநீரும் சகானாவுக்கு வெந்நீரில் எலுமிச்சைச் சாறு கலந்தும் கொண்டு வந்திருக்க சாரதா அதை எடுத்து அனைவருக்கும் கொடுக்க கிருஷ்ணாதான் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்வதாக கூறி அந்த மாளிகையின் வெளிப்புறத்தில் மேற்கு பக்கமாக அவனுக்கென்று பிரத்யேகமாக கட்டப்பட்டிருந்த அவனது உடற்பயிற்சி கூடத்தை நோக்கி நடையை கட்டினான். ராகவேந்திரன் சகானாவிடம், இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம் குட்டிமா. உன்னோட பிரைடல் ட்ரெஸ்ஸ இன்னைக்கு டிசைனர் கொண்டு வராங்கன்னு சாரு சொன்னா. சோ நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. சாரு, நீயும் கூடவே இருந்து ட்ரெஸ்ல ஏதோ சேஞ்சஸ் வேணும்னா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுமா என்று சொல்லிவிட சாருவோ சரி என்று தலையாட்டினார். சாரதாவும் சாவித்திரியும் ராதாகிருஷ்ணனின் உடன் பிறந்த தங்கை சுமத்ராவின் மகள்கள். சிறு வயதிலிருந்தே அத்தை குடும்பத்துடன் நல்ல உறவு இருந்ததால் ராகவேந்திரனும் சரி, விஜயேந்திரனும் சரி, சாவித்திரியையும் சாரதாவையும் பெயர் சொல்லியே அழைப்பர். ராகவேந்திரன் சாவித்திரியின் திருமணம் முடிந்த பிறகு ராதாகிருஷ்ணனும் அவரது மனைவி ரங்கநாயகியும் எத்தனையோ முறை அண்ணன் மனைவியை பெயர் சொல்லி அழைக்காது என்று விஜயேந்திரனை அதட்டையும் அவராலோ ராகவேந்திரனாலோ இப்பழக்கத்தை மாற்ற இயலவில்லை. சாவித்திரியின் மறைவு வரைக்கும் அவர் என்றுமே விஜயேந்திரனுக்கும் ராகவேந்திரனுக்கும் சவிமாதான். அதேபோல சாரதா சாருமாதான். அது இந்நாள் வரைக்கும் மாறவில்லை. இதை அதட்ட வேண்டிய தாயாரான ரங்கநாயகியும் கணவரின் மறைவுக்குப் பிறகு அவரது அன்னையும் சம்பந்தியமான சுபத்ராவுடன் அவர்களின் சொந்த ஊரான பொள்ளாச்சிக்கு தனது ஜாகையை மாற்றிவிட அண்ணனும் தம்பியும் ஆர்கே பவனத்தில் மன்னர்களைப் போல வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் இருக்கின்ற ஒரே குறை, தங்களது புத்திர செல்வங்களின் வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் தொங்குகிறதே என்பதுதான். அந்த கவலையின் ஒரு பாதையை போக்கும் விதமாக கிருஷ்ணாவின் உயிர் தோழன் ராகுல் சஹானாவை காதலிப்பதாக சொல்லி அவளை திருமணம் செய்து வைக்குமாறு பெரியவர்களுடன் வந்து பேச இதோ அவர்களின் நிச்சயதார்த்தமும் அருகே வந்துவிட்டது. அவர்களின் மீதி கவலையான கிருஷ்ணாவின் வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக வரக்கூடியவள் ஆர்கே பவனத்தை நோக்கி தனது டாடா நானோவில் வந்து கொண்டிருந்தாள்.